ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லதாஸ் கைமனம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சின்ன சின்ன வீட்டு குறிப்புகள் தான். நம்ம வீட்டுக்கு தேவையான ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கலைஞ்சு போன பெட்ஷீட்டை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு யோசிக்கலாம். நம்ம கிட்ஸ் பெட்ரூமில் இருக்க பெட்ஷீட் தான் இது. இந்த மாதிரி நார்மலாக நம்மளோட பெட்ரூமை விட கிட்ஸ் பெட்ரூமில் இருக்க போர்வை வந்து ரொம்பவே அதிகமாக கலைஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு நம்ம வந்து எப்படி ஈஸியாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம யூஸ்வலாக எந்த பெட்ஷீட் விரிப்போமோ அதையே நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு தனியாக கொஞ்சம் பெருசு அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவை கிடையாது. நார்மலாக விரிக்கிற பெட்ஷீட்டை ஒரு கார்னரை மட்டும் இந்த மாதிரி லைட்டாக டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது பெட்ஷீட் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெரிய நாட் கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேப் மாதிரி நம்ம வந்து இந்த சைடில் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி 4 சைடும் நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 சைடுக்கு மட்டும் பண்ணிக்கலாம். டாப் 2 சைடுக்கு மட்டும் பண்ணிவிட்டு நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ கீழே விரிக்கிறதுக்கு துணி இருக்கோ அதை பார்த்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு டாப் 2 சைடுக்கான இதை மட்டும் நான் இந்த மாதிரி நாட் டைப் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு விரிச்சிக்கலாம். பெட்ஷீட்டில் பெட்டு மேலே விரிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த நம்ம தூக்கிட்டு நம்ம பெட்டை வந்து தூக்கி இதை வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி ஃபிட்டட் பெட்ஷீட் போட்டால் மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும் நம்மளோட பெட்ஷீட்டு. ப்ளஸ் கலையாமல் இருக்கும். ரொம்ப நாள் வந்து இது கலையாமல் இருக்கும். 2-3 நாள்லேயே கலையிற பெட்டு கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த நாட்டை வந்து அடியில் விட்டுட்டு இந்த சைடு அந்த சைடு நல்லா நீட்டாக இழுத்து விட்டுறணும். ஸோ இது ஒரு சைடு இப்போ நான் விரிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு சைடு நம்ம நாட் போட்ட நெக்ஸ்ட்டு சைடையும் உள்ளே வந்து நம்ம இதே மாதிரி தூக்கி நம்ம வந்து பெட்டுக்கு அடியில் நல்ல கொஞ்சம் துணி போகிற அளவுக்கு நல்லா உள்ளே டக்கின் பண்ணிடலாம். அந்த நாட்டை பண்ணிவிட்டு ஈவனாக எல்லாம் அந்த மேலே இருக்க துணி ஃபுல்லாகவே நம்ம இழுத்து விட்டுற போகிறோம். அதை வந்து நல்லா அந்த சைடு வந்து இழுத்து விட்டுட்டு நம்ம மற்ற சைடு இப்போ கீழே வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு 2 நம்ம நாட் போடலை. ஸோ இதில் இவ்வளோ துணி இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இங்கே நாட் போட்டுட்டு அதையும் உள்ளே வந்து டக்கின் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பெட்ஷீட் வந்து கொஞ்சம் பெரிய பெட்ஷீட் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே நாட் பண்ணிக்கலாம். அப்போ நல்லா பர்ஃபெக்டாக நிற்கும் நமக்கு. இல்லை கரெக்டான சைஸ் தான் நம்மளோட பெட்ஷீட் அப்படின்னா ஒரு சின்ன நாட் போட்டாலே போதும். ஸோ இந்த மாதிரி ஃபிட்டட் பெட்ஷீட் மாதிரி போட்டிங்கன்னா நம்மளோட கிட்ஸ் பெட்ரூம், அதுவும் நம்ம பெட்ரூமை விட பசங்க பெட்ரூம் ரொம்பவே கலைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பெட்ரூம்க்கு வந்து இது வந்து பர்ஃபெக்டாக நமக்கு வந்து ஃபிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி விரித்து பாருங்கள், உங்கள் பெட்ஷீட் வந்து நல்லா கலையாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா சைடுமே நல்லா டக்கின் பண்ணிவிட்டு நான் வந்து பில்லோஸ்க்கும் கவர் போட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 20 days ஆனால் கூட இந்த மாதிரி கலையாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து பசங்க என்ன ஏறி குதித்து விளையாண்டா கூட நமக்கு வந்து அந்தளவுக்கு சீக்கிரமாக கலையாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக விரிக்கிறத விட இது வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக அதே இடத்துல இருக்கும். இந்த மாதிரி நான் ஒரு 10 days கழித்து நான் உங்களுக்கு இதே பெட்ஷீட்டை நான் திருப்பி எடுத்து காட்டுறேன். நான் எப்படி இருக்குங்கிறது பாருங்கள். இது ஒரு 10 days ஆயிருக்கு நான் பெட்ஷீட் விரித்து. ஆல்மோஸ்ட் நடுவில் மட்டும்தான் பசங்க என்ன தான் குதிச்சாலும் லைட்டாக கலைஞ்சிருக்கு. மற்றபடி ஓரம்லாம் உங்களுக்கு இழுத்துக்கிட்டு வராது. ஸோ ஓரம் இழுத்துக்கிட்டு வரலனாலே நம்ம பெட்ஷீட் கலையவே கலையாது இல்லையா. ஸோ இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அதில் வந்து லெகின்ஸ் வந்து நம்ம யூஸ்வலாக போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவும் சின்ன பசங்க வந்து லெகின்ஸ் போடுறதுக்கோ இல்லை பெரியவங்க வந்து லெகின்ஸ் போடுறதுக்கோ அந்த காலை இன்சர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது வந்து சின்னதாக இருக்கும் அதோட லெக்கு. ஸோ இதை வந்து எப்படி ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இன்றைக்கி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன். அந்த பிளாஸ்டிக் கவரை ஃபஸ்ட்டு நம்ம காலில் ஜஸ்ட் இந்த மாதிரி சுற்றி விட்டுடலாம். அது நிற்கணுங்கிறதுக்காக லைட்டாக ஒரு நாட்டும் போட்டுக்கலாம் வேணும்னா. அதை போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து லெக்கினை வந்து இந்த மாதிரி ஈஸியாக வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், உள்ளே விட்டுக்கலாம். ஸோ அந்த பிளாஸ்டிக் கவரில் வந்து வர்றதுனால அது ஈஸியாக உள்ளே வந்து ஸ்மூத்தாக வந்துடும். கஷ்டப்பட்டு நம்ம வந்து அந்த லெகின் காலோட போராட வேண்டியதில்லை போடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இது என் சின்ன பொண்ணு ஈஸியாக உங்களுக்கு போட்டு காட்டுறா இது. ஸோ காலில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் போட்டுட்டு போடுறதுனால ஸ்மூத்தாக அது வந்து உள்ளே ஸ்லைட் பண்ணி வந்துடும் அந்த லெக்கினை. அப்புறமா நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் கவரை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு காலுக்கும் அதே மாதிரியே நம்ம போட்டுட்டு நம்ம வந்து லெகினை போட்டோன்னா ஈஸியாக போட்டுடலாம். ப்ளஸ் வந்து இது ரொம்ப சின்ன பேண்ட்டாக இருக்குது, நமக்கு வந்து இது பத்தாது, இந்த கால்குள்ளே போகாது அப்படிங்கிற பேண்ட்டெல்லாம் கூட இது வந்து நல்ல ஸ்மூத்தாக உள்ள ஸ்லைட் ஆகிடும். ஸோ இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதனால தான் நான் இந்த டிப்பை வந்து உங்களோட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம பேண்ட்டோ ஒரு சின்ன கால் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற எல்லா பேண்ட்டுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர், நார்மலாக வீட்டில் இருக்க பிளாஸ்டிக் கவர் வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணால் ஈஸியாக போட்ட மாதிரி இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு. நெக்ஸ்ட் டிப் வந்து ஏலக்காயை எப்படி வந்து ஃபைன் பவுடர் ஆக்கலாம், நம்ம ஏலக்காய் பவுடர் எப்படி வீட்டிலே ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் காமிச்சிருக்கேன். யூஸ்வலாக எல்லாருமே ஏலக்காய் பவுடர் பண்ணுவோம் சர்க்கரையோடு. ஆனால் அது வந்து கொஞ்சம் அந்த
அந்த நார்லாம் கொஞ்சம் அப்படியே நின்றுட்டே இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் எவ்வளோ அரைச்சாலும் அந்த ஏலக்காயில் இருக்க அந்த ஸ்ட்ராண்ட்ஸ்லாம் அப்படியே உங்களுக்கு நின்றுட்டே இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு லோ ஃப்ளேமில் நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் வந்து நான் வந்து ஏலக்காயெல்லாம் எடுத்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் நிறையா தான் ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் பண்ணுறப்போ ஒரு 3 to 4 monthsக்கு வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் நிறையாவே பண்ணி வச்சுடுவேன். ஸோ அதனால் நான் இந்த அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு கைப்பிடி எடுத்தால் கூட இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணலாம். இது வந்து லைட்டாக நீங்கள் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. இது லோ ஹீட்டில் மட்டும்தான் இருக்கணும். ப்ளஸ் ஒரு 3 to 4 minutesல ஜஸ்ட் அந்த ஏலக்காய் வந்து சூடு ஏறினா போதும். அது ரொம்ப போட்டு வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. தொட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கை பொறுக்கிற சூடு அளவு வந்தாலே போதும் ஏலக்காய். ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 2 minutes வளர்த்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ளேம் மட்டும் இன்க்ரீஸே பண்ணிடக்கூடாது. அந்த ஏலக்காய் ஜஸ்ட் அந்த ஹீட்டில் வந்து ஒரு 4 to 5 minutes நம்ம வந்து லோ ஹீட்லேயே வறுத்து கொடுத்தோன்னா அந்த சூடு ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அதை ஆஃப் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம். ஆஃப் பண்ணி அந்த கடாயிலே விட்டுட்டாலும் சரி, இல்லைனா ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டாலும் ஓகே தான். ஸோ இந்த மாதிரி நம்ம அதை வறுத்துட்டு இப்போ கொஞ்சம் அது சூடு இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டுடலாம். ஒரு 10 to 15 minutes ஆறினாலே போதும். ஏன்னா இது அந்தளவு நம்ம ஹீட் பண்ணல இல்லையா. ஸோ லைட்டாக ஆறினோன்னே அந்த கொஞ்சம் மைல்டான ஹீட் இருக்கும் போதே வந்து நம்ம இதை வந்து பவுடர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு மிக்சியில் இன்றைக்கி நான் நிறைய குவான்டிட்டி போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால பாதி அளவு ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஜஸ்ட்டு அப்படியே ஒரு சுற்று மட்டும் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராண்ட்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை ரஃப்பாக நம்ம வந்து ஒரு வாட்டி ஓட விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறது வந்து சுகர். ஒரு 3 to 4 tablespoons இல்லைனா ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய குவான்டிட்டி வச்சுருந்தீங்கன்னா நிறைய சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் தான் இந்த அளவுக்கு நான் இப்போ வந்து ஒரு 3 tablespoon அளவு சுகர் ஆட் பண்ணி அதையும் நான் மிக்ஸ் பண்ணி நான் வந்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஃபைன் பவுடர் ஆகிருக்கு. நம்ம இந்த மாதிரி ஃபைனாக பவுடர் பண்ணால் நம்ம வீட்டிலே கூட செஞ்சு நம்ம வந்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கடையில் வாங்குகிற ஏலக்காய் பவுடர் தான் ரொம்ப ஃபைனாக இருக்கும்னு நினைப்போம். ஆனால் இந்த மாதிரி பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப எக்கனாமிக்கலும் கூட. ப்ளஸ் இது வந்து ஹோம்மேட், நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ப்ளஸ் இதை வந்து நம்ம ஒரு 4 to 5 months இல்லை 6 months வரைக்கும் கூட தாராளமாக வச்சு நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருவேன். எனக்கு 5 to 6 months இது தாராளமாக வரும். இந்த ஏலக்காய் பவுடர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ஃபைன் பவுடராக உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா இது வந்து தேங்காய் திருவல். நம்ம யூஸ்வலாக தேங்காய் திருவல் நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம். நான் இன்றைக்கி வந்து தேங்காய் பால் டக்குன்னு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது சொல்ல போகிறேன். இந்த மாதிரி நல்ல திருவின தேங்காயை நம்ம வந்து மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ்வலாக தேங்காய் பால் எடுக்கிறதுக்குன்னா கொஞ்சம் முன்னாலே நம்ம வந்து ரெடி பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி நான் இன்றைக்கி வந்து வெந்நீர் ஊற்றி எடுத்திருக்கேன் தேங்காய் பால். டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்துடும் தேங்காய் பால் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வெந்நியை நல்லா கொஞ்சம் மீடியம் ஹீட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம தேங்காயோடு சேர்த்து அரைக்கும் போது உங்களுக்கு வந்து தேங்காய் பால் வந்து நிறையவும் வரும். ப்ளஸ் உங்களுக்கு நல்ல கட்டியான தேங்காய் பாலாகவும் வரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அந்த வெந்நீர் ஊற்றி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நான் இப்போ வந்து நல்லா கிரைண்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க அந்த தண்ணியும் நம்ம ஊற்றி ஒரு 2 to 3 minutes மட்டும் ஊற விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி வெந்நியில் ஊற விடும் போது தேங்காய் பால் நல்லா திக்காக வரும். ப்ளஸ் உங்களுக்கு நிறைய உங்களுக்கு இந்த குவான்டிட்டிக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 ml மில்க் வரைக்கும் நல்ல திக்கான தேங்காய் பாலே வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ பாருங்கள் ஒரு 2 to 3 minutes ஆயிருக்கு. ரொம்ப ஒன்றும் அது ஆறலை. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துகிட்டு இன்னொரு வாட்டி கூட இதை வந்து நம்ம அரைச்சி நான் எடுத்துக்கிறேன் தேங்காய் பால். ஸோ இப்போ நீங்கள் புழிஞ்சாலே உங்களுக்கு தெரியும் நல்லா நம்ம யூஸ்வலாக வர்ற அமௌண்ட்டை விட நிறைய பால் வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு மைல்டான ஒரு ஹாட் வாட்டரில் அதை வந்து அரைச்சி சோக் பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் நிறைய வர்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்ல திக்கான பாலாக வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த அளவு ஒரு தேங்காயிலே நல்ல ஒரு திக்கான பால் நமக்கு கிடைக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு பாலே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஹாஃப் த பாத்திரமே எனக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ 2 பாலையும் சேர்த்து நான் இந்த அளவு எனக்கு திக்காக வந்திருக்கு. இப்போ எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா எவ்வளோ திக்கான பால் கிடச்சிருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை வீடியோ. தேங்க்யூ.